இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தாமதமாக தொடங்குவதற்கான காரணங்கள் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் சிபி. ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பும் ஓரளவுக்கு செழுமையோட இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு பருவக்காற்றுகள் காரணம். ஒன்று தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்று வடகிழக்கு பருவக்காற்று. இந்த பருவக்காற்றுகள் தான் இந்திய நிலப்பரப்புக்கு மழையை கொண்டு வந்து சேர்க்குது. அதிலும் குறிப்பாக தமிழக நிலப்பரப்பு செழுமையோட இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வடகிழக்கு பருவக்காற்று. இந்த வடகிழக்கு பருவக்காற்றால பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தோட 60% மழை தேவையை பூர்த்தி செய்கிறது. இப்படிப்பட்ட இந்த வடகிழக்கு பருவக்காற்று எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாத தொடக்கத்தில் நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் அக்டோபர் மாதத்தில் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த பயணத்தின் போது இந்த காற்றின் ஒரு பகுதி தெற்கு பகுதியோட ஈரப்பதத்தை ஈர்த்து கொண்டு நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளான ஒடிசா, ஆந்திரா, ராயலசீமா, தமிழகம், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு மழையை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா இப்படிப்பட்ட இந்த ப்ராசஸ் இப்போ லேட்டா இருக்கதா சொல்றாங்க இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வங்கக்கடலில் 2 மேலடுக்கு சுழற்சி உருவாகுது. இந்த 2 மேலடுக்கு சுழற்சியில ஒன்று காற்றழுத்த தாழ்வு நிலையா மாறுது. இப்போ இவை இரண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு புயலா மாறி வடகிழக்கு பருவமழையை தோற்றுவிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்டோட தெற்கு பகுதியிலிருந்து திடீரென வடமேற்காக வீசிய காற்று இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையையும் மேலடுக்கு சுழற்சியையும் நாட்டோட கிழக்கு பகுதியான பர்மாவை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் விடுகிறது. இதனால இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை தாமதமாயிட்டு இருக்கு.